ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்பும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்று இந்த உலகம் நம்மை எப்பொழுது விழத்தள்ளலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நாம் எவ்வாறு வாழ வேண்டும்? ஆண்டவர் எப்படி தம்முடைய சீஷர்களை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்பினது போல என்று சொன்னாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் இன்று இந்த உலகத்திலே அப்படித்தான் இருக்கிறது. இதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே சொல்லுகிறார். முதலாவது வினா உள்ளவர்களாக இருங்கள். அப்படி என்றால் விவேகம் உள்ளவர்களாக இருங்கள். விவேகம் உள்ளவர்களாக, நுண்ணறிவு உடையவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏராளமான மோசடி செய்கிற காரியங்கள், ஏமாற்றுகிற காரியங்கள், ஏராளமான காரியங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் சர்ப்பங்களைப் போல நுண்ணறிவு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது புத்திசாலிகளாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. இது முதல் காரியம், விவேகம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது எப்படி இருக்க வேண்டுமாம்? கபடற்றவர்களாக இருங்கள். கபடற்றவர்கள் என்று சொன்னால் வஞ்சனை செய்யாதிருங்கள், மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்யாதிருங்கள், சூது இல்லாமல் இருங்கள். இல்லை, அன்றைக்கி சில நேரங்களில் மற்றவர்களை எப்படி அழிக்கலாம் என்று சொல்லி சூழ்ச்சி செய்கிறவர்கள் இன்றைக்கி ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஒருவரை கீழே தள்ளி ஒருவர் மேலே வருவதற்கு தயாராக இருக்கிறவர்கள் இன்றைக்கி பெருகி இருக்கிறார்கள். அந்த சூழலிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வஞ்சனை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சூழ்ச்சி செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது, சூதுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது கபடற்றவர்களாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே முதலாவது விவேகம் உள்ளவர்களாக, நுண்ணறிவுடையவர்களாக, புத்திசாலிகளாக நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது இங்கே கபடற்றவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் சூழ்ச்சி செய்யவோ சூது வைத்து அவர்களை ஏமாற்றவோ நாம் கூடாது. மூன்றாவது இங்கே சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அதுக்கு அடுத்த வசனத்திலே மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள் இல்லையா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் மனுஷர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது யார் யாரை காலை வாரி விடுவார்கள் என்று சொல்லி தெரியாது இல்லையா? இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குன்னா, சுயநலமாய் இயங்கி கொண்டு இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த சுயநலமாய் இயங்கி கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அப்படின்னா நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனால் நாம் இருக்கிறது எங்கே? ஓநாய் கூட்டத்துக்குள்ளே. அந்த ஓநாய் கூட்டம் நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்கக்கூடும். எனவே நாம் விலகி இருப்பது நல்லது. அப்போன்னா 3 காரியம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமாம்? முதலாவது விவேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நுண்ணறிவுடையவர்களாக, புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது கபடற்றவர்களாக இருக்க வேண்டும், வஞ்சகம் இருக்கக்கூடாது, சூழ்ச்சி இருக்கக்கூடாது, சூதுவாது இருக்கக்கூடாது, கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படியானால் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.